இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் கடந்த பதிவில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இயற்கை மருத்துவர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு அவர் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதை உறுதிப்படுத்தி மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வதை வரவேற்று அவருக்கு ஆசி வழங்கி துறவியர்கள், சாதுக்கள், சன்னியாசிகளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பிரச்சாரத்தை துவக்கி வைத்து வழிகாட்டுவதாக நாம் தெரிவித்திருந்தோம். அந்த பதிவானது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஈரோடு சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் பலரும் தொடர்பு கொண்டு இதை வரவேற்று தங்களுடைய உணர்வுகளை பலரும் பகிர்ந்து கொண்டிருப்பது சமுதாயத்திலே நல்ல செயல்களுக்கான செயல்பாடுகளை துவங்குகிற பொழுது மக்கள் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த செயலானது இது நம்முடைய முடிவு அல்ல. இன்றைக்கு சமுதாயம் சீரழிந்து விட்டது. அரசியல் போக்குகள் எல்லாம் மலிவாகிவிட்டது. இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு மாற்ற முடியாத நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று பலரும் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கான மூல காரணத்தை அறிந்து அதை முழுமையாக நீக்குவதன் மூலமாக இந்த மண்ணுக்கும் மானுடத்திற்கும் பயன் மிகுந்த மக்களையெல்லாம் நல்ல பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பினை உருவாக்க முடியும். அந்த பணியினை செய்ய வேண்டும் என்று இறைவன் ஆணையிட்டிருக்கிறான். எம்பெருமான் உத்தரவிட்டிருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே இருந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு செயலாற்றுவது, மக்களுக்கு நல்லுணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு மக்களுக்கு சேவை செய்வது என்று துறவிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் பலரும் இதிலே சங்கமிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய சமுதாய அமைப்பு, நமக்கான ஒரு அரசு, நமக்கான நிர்வாகங்கள் எல்லாம் இதுதான் பொது வாழ்க்கையினுடைய அம்சமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோரும் தர்மத்தை கடைபிடிப்பதற்கு, தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் மனித பிறப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகம் தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனிதர்கள் தர்மத்தோடு வாழ்கிற பொழுது நல்வினை பயனை பெறுகிறார்கள். தர்மம் தவறுகின்ற பொழுது தீவினை பயன்கள் சூழப் பெறுகிறார்கள். மனித வாழ்க்கை என்பது மனிதர்களினுடைய கர்ம வினைகளினால் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே அனைத்து மனிதர்களும் தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் மனிதர்கள் கடைத்தேற்றம் பெற முடியும் என்கிற பேருண்மையை மனித சமுதாயத்திற்கு, மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் 4 தர்மங்களை கடைபிடித்து கடைத்தேற்றம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சுய தர்மம், குடும்ப தர்மம், தொழில் தர்மம், சமுதாய தர்மம் என்கிற 4 தர்மங்களையும் கடைபிடித்து வாழ்வதன் மூலமாகத்தான்
ஒவ்வொரு மனிதனும் கடைத்தேற்றம் பெற முடியும். இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணத்தில், ஒரு நேரத்தில் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றாக வேண்டும். மனித வாழ்க்கை என்பதே மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் மனிதர்கள் எந்த அளவிற்கு தர்மத்தோடு வாழுகிறார்களோ அதன் மூலமாகத்தான் அவனுடைய பிறப்பின் பேருண்மை நிரூபணம் செய்யப்படுகிறது. இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பணி அருளாளர்களினுடைய பணியாக இருக்கிறது. இந்த 4 தர்மங்களிலும் உயர்ந்த தர்மமாக இருப்பது சமுதாய தர்மம். அந்த சமுதாய தர்மத்தை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்து நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவர்கள் நல்வினை பயனை பெறுவார்கள். அனைத்து மக்களும் நல்வினை பயனை பெறுவதற்கான வழிகாட்டுதலை நாம் தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தேசத்தில் நமக்கான அரசாங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கங்களை தீர்மானிக்கின்றவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் தர்மத்தோடு செயலாற்றுகிற பொழுதுதான் இந்த மண்ணில் தர்மங்கள் காக்கப்படும். நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கிறவர்களும், இந்த தேசத்தினுடைய மாண்புமிகு பிரதமராக இருக்கின்றவர்களும் மக்கள் எல்லோரும் நல்வழியிலே வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். நற்செயல்களோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அறத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் கடந்து இன்றைக்கு சமுதாயத்திலே நம்முடைய பொது தர்மமாகிய, சமுதாய தர்மமாகிய அரசியல் என்பது சிக்கலான ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய மக்களினுடைய மனநிலைதான். இந்த மனநிலைகள் மாறுவதன் மூலமாகத்தான் நாம் இந்த மண்ணிலே உயர்ந்த சமுதாயத்தை நிலைநாட்ட முடியும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை தீர்க்கமாக தெரிவிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய முதல்வர்களாக இருக்கின்றவர்கள், நம்முடைய பிரதமர்களாக இருக்கின்றவர்கள், அவர்கள் நம்முடைய அரசர்களாக இருக்கிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நமக்கு இறைவனாக இருக்கின்ற அந்த இறையாளர்களை, மன்னர்களை, அரசர்களை நாம் அந்த இறைத்தன்மையோடு போற்றி புகழ்ந்து அவர்களை அந்த மாண்போடு நாம் அவர்களை மதிக்கின்றோமா, அவர்களை பாராட்டுகின்றோமா, அவர்களை வாழ்த்துகின்றோமா என்றால் அது இந்த சமுதாயத்திலே அரிதான ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய இறை மாண்பினை எல்லா மக்களும், நம்முடைய முதல்வர்களை, நம்முடைய பிரதமரை, நம்முடைய இறைவனாக, நமக்கு வழிநடத்துகிற இறைவனாக, நம்மை ஆட்சி செய்கிற இறைவனாக, முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாக, அரசனாக மக்கள் மதித்து போற்றுகிற நிலைமையை சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். இன்றைக்கு தேர்தல் வருகிற பொழுது எல்லோரும் ஓட்டளிக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எதற்காக ஓட்டு போடுகிறோம், எதற்காக ஓட்டளிக்க வேண்டும். ஓட்டு அளிப்பதன் மூலமாக நீங்கள் அந்த சமுதாய தர்மத்திற்காக கடமையாற்றுவதன் மூலமாக உங்களுக்கான நல்வினைகளையும் தீவினைகளையும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு பதிவாகிறது. அதை தேடிக்கொள்கிறீர்கள். எல்லோரும் எண்ணி பாருங்கள், மனசாட்சியை தொட்டு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஓட்டளித்து வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தர்மத்தோடு செயலாற்றி இருக்கிறார்களா, தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக செயலாற்றி இருக்கிறார்களா என்பதை எண்ணி பாருங்கள். அப்படி அவர்கள் தர்மம் தவறி செயலாற்றுகிற பொழுது அந்த தர்மத்திற்கான பாவ பலன்களை, தீவினைகளை கர்ம வினைகளாக ஓட்டளிக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு குடிமகனும்
அடைகிறான் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாக, தர்மத்தினுடைய நியதியாக இருக்கிறது. பல பேர் சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நல்லவர்களாகத்தான் வாழ்வார்கள். ஆனால் அவர்களெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் வீழுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் சமுதாய தர்மத்தை கடைபிடிக்காமல் அவர்கள் செயலாற்றியதனுடைய விளைவாக தீவினைகளுக்கு உள்ளாகிறார்கள். ஓட்டளிக்கிறவர்கள் எதற்காக ஓட்டளிக்கிறார்கள்? சாதிக்காக ஓட்டளிக்கிறார்கள், மதத்திற்காக ஓட்டளிக்கிறார்கள், இனத்திற்காக ஓட்டளிக்கிறார்கள், கட்சிக்காக ஓட்டளிக்கிறார்கள். இன்னும் சில பேர் இலவசங்களை அளிப்பதாக தெரிவித்தால் அதற்காக ஓட்டளிக்கிறார்கள், பணத்திற்காக ஓட்டளிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் சுயநலத்தோடு ஓட்டளிப்பதன் மூலமாக தங்களுடைய சமுதாய தர்மத்தை இழந்து விடுகின்றவர்களாகிறார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாக அந்த அரசு பொறுப்புகளிலே பங்கேற்கின்றவர்கள் தான் நம்முடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள். அவர்களும் அந்த இறைவனுக்கு ஒப்பானவர்களாக மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களைத்தான் அந்த மன்னர்களை உருவாக்குகிற கடவுளாக இருக்கக்கூடிய மக்கள், வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைத்தான், அந்த உணர்வைத்தான் அனைத்து மக்களும் பெற வேண்டும். தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் தாங்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதை மக்கள் மத்தியிலே உறுதிப்படுத்தி சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் மத்தியிலே மக்கள் உணர்வுகளின் மூலமாக நிறைவேற்றி வைப்பதற்காக நாம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இயற்கை மருத்துவர் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அதே போல இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் மத்தியிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான உறுதிப்பாட்டை சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அப்படி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகிற அனைத்து வேட்பாளர்களையும் அவர்களுக்கு நல்லாசி வழங்கி அறம் சார்ந்த அரசியலுக்கான வழிகாட்டுதலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இதைத்தான் நாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களிடத்திலே இந்த தர்மத்தை பற்றித்தான் உண்மைகளை, பேருண்மைகளை எடுத்து சொல்வதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் சத்தியம் சார்ந்தவர்களாக, உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக, அந்த நோக்கத்திற்காக போட்டியிடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி போட்டியிடுகின்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த வேட்பாளரை, நல்லவர்களுக்குள்ளே ஒரு சிறந்த நல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை தருவதாக அரசியல் இருக்க வேண்டும். தேர்தல் களம் இருக்க வேண்டும். அந்த நிலைமையை சமுதாயத்திலே உருவாக்குகிற பொழுது இங்கே சத்தியத்திற்கான மனிதர்கள், சத்தியத்திற்கான தலைவர்கள் இந்த மண்ணையும் இந்த தேசத்தையும் ஆளக்கூடியவர்களாக மலர்வார்கள். அந்த பாதையை நோக்கி செயல்படுவதற்கு, செயலாற்றுவதற்கு மனித சமுதாயம், மக்கள் அனைவரும், வாக்காளர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள், பிற வேட்பாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும், தங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக, ஓட்டு கேட்பதற்காக மக்கள் மத்தியிலே வருகிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களை நாடுகிறார்கள். ஆனால் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி, நாங்கள் துறவிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவோ, சாதுக்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகவோ, சந்நியாசிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் மக்களிடத்திலே வரவில்லை. மக்களெல்லாம் தர்மத்தோடு செயலாற்றி கர்ம வினைகளிலே
வீழ்ந்து போகாமல் காப்பாற்றப்பட வேண்டும். மக்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த சமுதாயத்திலே அறநெறி அரசியல் வெற்றி பெற வேண்டும். சத்தியமும் தர்மமும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மக்களிடத்திலே வருகிறோம். மக்களே, எல்லோரும் சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது. அந்த வாழுகின்ற காலத்தில் தர்மத்தோடு வாழ்வதன் மூலமாக மட்டும்தான் மனிதர்கள் கடைத்தேற்றம் பெற முடியும். அப்படி மனிதர்களாக பிறப்பெடுத்திருக்கிறவர்கள் தர்மத்திற்காக வாழ்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு மக்கள் அனைவரும் முன்வாருங்கள். சமுதாய தர்மத்தில் உயர்ந்த சமுதாய தர்மமாக இருக்கக்கூடிய இந்த அரசில் அதற்காக பங்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் தர்மத்தோடு செயலாற்றுங்கள். தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதாக உறுதிப்படுத்தி மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றவர்களில் சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அப்படி வாக்காளர்கள் மத்தியில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளாமல் அரசியலை வியாபாரமாக்கி சுயநலத்திற்காக பயன்படுத்த முனைகின்றவர்களை தயவு தாட்சிணியம் இல்லாமல் புறக்கணியுங்கள். சாதிகள் கடந்து, இனங்கள் கடந்து, மதங்கள் கடந்து, மொழிகள் கடந்து, கட்சிகள் கடந்து தர்மத்திற்காக ஓட்டளிப்பதற்கு மக்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உயர்ந்த தர்மம். அந்த உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு கடைமகனும், ஒவ்வொரு குடிமகனும் கடைத்தேற்றம் பெறுகிறான். அறம் சார்ந்த அரசியலை மலரச் செய்கிறான். இந்த சமுதாயத்தில் தர்மத்தை நிலைநாட்டுகிறான். இப்படி தர்மத்தை நிலைநாட்டுகிறவர்களாக அனைத்து குடிமக்களும் முன்வாருங்கள். இந்த தேசத்தில் அறம் சார்ந்த அரசியல் மலரட்டும். தர்மத்திற்கான அரசுகள் நிலை பெறட்டும். அதற்காக அனைத்து வாக்காளர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அதற்கான வல்லமையை அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் வழங்கட்டும். பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.